ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாம்சங்லேருந்து 2022 ஜனவரியில் வெளியான சாம்சங் கேலக்ஸி டேப் A8 அப்படின்ற ஒரு டேபை நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம். சரி, வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு பாக்ஸை திறந்தோடனே நம்மளுக்கு டேப் இருக்குது. இந்த டேப் கவர் கொஞ்சம் கசங்கிருக்கேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா நாங்கள் இதை ஃபஸ்ட்டே அன்பாக்சிங் பண்ணிட்டோம். சரி, ஓகே, உங்களுக்காக இன்னொரு தடவை அன்பாக்சிங் பண்ணுறேன். இப்போது இந்த டேபை எடுத்து நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக பெரிய டேபாக இருக்குது. இது ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. இது வந்து 10.5 இன்ச் இது டயக்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வாங்கியிருக்கிறது கிரே கலர் தான், ஆனால் இது கோல்டு, பிங்க்கு, அப்புறம் சில்வர் கலர்லலாம் கூட இருக்குது. ஓகே, சிம் எஜெக்டர் டூலும் கொடுத்துருக்காங்க டேபு கூட. அடுத்தது பார்த்தீங்கன்னா 15 வாட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஃபோனுடைய பேட்ரி கெப்பாசிட்டி வந்து 7040 mAh. அதுக்கு வந்து இவ்வளோ கம்மியான சார்ஜர் கொடுக்கறது கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்குது, ஏன்னா இந்த ரேட்டுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா C டைப் சார்ஜர் தான் இது கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ஃபீச்சர். இப்போ நம்ம இந்த டேப் ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த டேபோட வெயிட் பார்த்தீங்கன்னா 508 கிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரெண்டு கையில் பிடிக்கும் போது உங்களுக்கு அந்த ஒரு கஷ்டம் தெரியாது. அது மட்டும் இல்லாத இந்த டேப் வந்து நிறைய வேரியண்ட்டில் வருது. 32 GB 3 GB ரேம், 64 GB 4 GB ரேம், 128 GB 4 GB ரேம், இந்த மாதிரி நிறைய வேரியண்ட்டில் வருது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 18,000, 20,000, 22,000 அந்த மாதிரி நிறைய ரேஞ்சில் வந்து இந்த டேப் இருக்குது. அது மட்டும் இல்லாத இந்த டேப்பில் வந்து 1000 GB ஸ்டோரேஜ் வரைக்கும் இந்த டேப்பில் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் உங்களோட ஸ்டோரேஜை. இந்த டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் பாடி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ரைட்டில் அந்த கீ அழுத்துகிற இடத்துலலாம் வந்து பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த டேப்பில் வந்து Android 11 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த டேப் ஓப்பன் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாத இந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போது யூனிசாக் டைகர் T618 அப்படின்ற புது ஒரு சிப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாத இந்த டேபோட CPU என்னென்னா ஆக்டா கோர். இப்போ ஃபர்ஸ்ட்டு எடுத்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. இருந்தாலும் வந்து அடுத்தடுத்து யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும்னு தெரியல. இப்போ இந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பக்கம் வந்து ஸ்பீக்கர் தந்திருக்காங்க. அது ஒரு அட்வான்டேஜ். இதில் வந்து டால்பி அட்மாஸ் இருக்குது. டேபுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் மாட்டுற இடம் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அதே மாதிரி சார்ஜர் போடுறதுக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா பின்னாடி 8 மெகா பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் கேமரா, இதில் வந்து 1080 பிக்சல் 30 fps எடுத்துக்கிற மாதிரி தந்திருக்காங்க. ஆனால் வந்து ஃப்ளாஷு கிடையாது. நம்ம நிறைய டேப்பில் இப்போலாம் ஃப்ளாஷ் வரதும் கிடையாது. இந்த டேப்பில் செல்ஃபி கேமரா வந்து 5 மெகா பிக்சல், அதுவும் வந்து 1080 பிக்சலில் 30 fps எடுக்க முடியும். இதோ இப்போ உங்களுக்கு சில சாம்பிள் காமிக்கிற பாருங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், நாங்கள் வாங்கின ஃபோனில் 32 GB வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருந்தாங்க. இப்போது சாதாரண டேப்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி மெமரி கார்டு தான் போட முடியும், சிம் கார்டு போட முடியாது. ஆனால் இந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களால் சிம் கார்டு போடக்கூடிய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் பேச முடியுமான்றது எனக்கு தெரில, அவங்க ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு. இருந்தாலும் இந்த சிம் கார்டு ஆப்ஷனும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைனலி இப்போது இந்த டேபை நீங்கள் வாங்கலாமா வேணாமா அப்படின்றது உங்களோட சாய்ஸ் தான். இருந்தாலும் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த டேபை வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணணும், அப்படி இல்லைனா மீட்டிங் கூகுள் மீட் போகணும், அப்படி இல்லைனா படம் பார்க்கணும் அப்படின்றவங்க இந்த டேபை தாராளமாக வாங்கலாம். அழகாகவும் இருக்குது. ஆனால் கேம் ஆடணுன்றவங்க இந்த டேபை தவிர வேறு ஏதாவது டேபை சூஸ் பண்ணலான்னு நான் சொல்லுவேன். தேங்க்யூ.